ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே.எஸ். ஐயங்கார், ஐயா அரியரசர் மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்ரகதி ஆரம்பிக்கிறார். 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? துளாராசி நேயர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இப்ப போயிட்டு இருக்கு. 6ஆம் இடத்தில் சனி பகவான். எடுத்த காரியங்கள் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போ வக்ரகதி அடைகிறாரே, என்ன ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடியவர் சனி. நட்பு வீடு, நண்பர். சனியை பொறுத்தவரையிலும் துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். இருந்தாலும் வக்ரகதி அடையும் போது அவருடைய வலிமை குறையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இப்போ வக்ரகதி எங்க அடைகிறார்? உத்திரட்டாதி தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 3ஆம் பாதத்துல வக்ரகதி அடையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உச்சமாக இருந்தாலும் சில நேரத்துல வேற வழி இல்லாம வாய மூடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அதாவது உத்திரட்டாதி 3ஆம் பாதம்ன்றது துளாராசிலேயே நவாம்சத்துல வரும். அப்போ உச்சம் பெற்ற சனி பகவான். அப்படி உச்சம் பெற்ற சனி பகவானா இருந்தாலும் சில வேகத்தில் வாயை மூடிட்டு இருந்து என்ன நடக்கிறதோ வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல வரும். போட்டி மனப்பான்மை, பொறாமை மனப்பான்மை, போட்டி மனப்பான்மை, எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இவனால இருந்தது. இப்ப பார்த்தேன்னா இப்பயும் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருந்து எதற்கும் செவி சாய்க்காமல் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான வெற்றி உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் பெறதுனால என்ன சார், போட்டிகள் எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, போட்டிகள்ல சற்று தொய்வு வரும். போட்டிகள்ல சற்று தொய்வு வரும். இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால கவலைப்பட தேவையில்லை. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நிச்சயமான வெற்றி உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்துல மூத்த குடிமகர்களாக இருந்தால் உடல் நலத்துல இந்த கழிவு பாதைகள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியான ரிஷபம், அதாவது சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தையும் சனி பகவான் 3ஆம் பார்வையில பார்க்கிறார். அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார் சனி பகவான். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மறைந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனைகள் வரும். மறைந்த உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், கழிவு உபாதைகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சப்தம பார்வையில வக்ர சனி பார்க்கிறார், 12ஆம் இடத்தையே பார்க்கிறார். உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தையே பார்க்கறதுனால தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போறது. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும். வேலையில உங்களுக்கு புதுசா ப்ரமோஷன் கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் கொஞ்சம் அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. தொழிலில் மாறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தா 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வக்கர சனி, அது தவிர 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வக்கர சனி என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையா சொன்னீங்க. சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னியை பார்க்கிறார். தூக்கங்கள் தொலையக்கூடிய நாட்கள். என்ன சாமி தூக்கம் தொலையுது அப்படின்னா வேலை அதிகமாகும். வேலை அதிகமானால் பொருளாதாரம் மேல்நிலை அடையும்.
பொருளாதாரம் மேலடைஞ்சால் நம்மளுடைய லேவிஷ்னஸ் அதிகமாகும். நாம ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பத்தார்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த துளாராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தார்களுக்கு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நம்ம தூக்கத்தை தொலைச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தார்கள் நல்லா இருப்பாங்க. ஒன்று. அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தாரு. அப்ப அவர் பார்க்கும்பொழுது வக்ரகதி இல்லாம பார்த்தாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் தொடர் தோல்வி ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப சனி பகவான் நிக்கிற இடத்துல அவரே வலுவிழந்து பார்க்கிறாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது, வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல ராசிநாதனான சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அங்க வக்ரமா இருக்கிறாரு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்காம இருந்த துலா ராசி என்பவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலைகள் கிடைக்கும். வேலைகளில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் மூலியமாக பணவரவு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வேலை இல்லாம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய பட வாய்ப்புகள் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்களில் செய்வார். சரி, ஒரு சில இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையுது. எப்படி? தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறையுது. அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள வேங்கடமுடையான வணங்கணும். அந்த வேங்கடமுடையான வணங்குற முறையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திருச்சானூர்ல உள்ள பத்மாவதி தாயார், 2வது கீழே திருப்பதியில உள்ள கோவிந்தராஜ பெருமாள், 3வது மேல எம்பெருமான் திருப்பதி பெருமானுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமி, 4வது எம்பெருமான் வேங்கடமுடையான தரிசிச்சுட்டு அங்க உள்ள அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. பெருமாளை இந்த முறையில சேவிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, உங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதனால கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறைஞ்சிருந்தவங்களுக்கு பெருமாளுடைய அருள் பெற்று ஒவ்வொரு தடையும் உடைச்சிக்கிட்டு பெரிய லெவலில் முன்னேற முடியுமா? பெரிய லெவலில் முன்னேற முடியும். சரி சாமி, எனக்கு திருப்பதி போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல, 300 டிக்கெட் டிமாண்டாக இருக்குது, அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பெருமாளை கண்டு சேவிச்சுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை விலகும். சாமி, பக்கத்தில் உள்ள பெருமாளுக்கும் போக முடியல, ஏதாவது எளிய பரிகாரமாக சொல்லுங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார், இதை பிரம்மமூர்த்த நேரமான 4/6 டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. எப்போலேருந்து 15/7/2026 30/11/2026 வரலும் சொல்லிட்டு வாங்க. இதை தவிர உங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய 10 பாத்திரம் வைக்கக்கூடியவங்க மற்றும் வீடு பெருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, அவங்களுக்கு புடவை தானம் பண்ணுங்க. அதே போல அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு வேண்டிய உபகரணங்கள் பாதாணி மற்றும் கொடை வாங்கி கொடுங்க. அதே போல கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தோளாலான செருப்பு வாங்கி கொடுங்க. அந்தணர்களுக்கு வேட்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதே போல காகங்களுக்கு சுடுசாதத்தை விடயம் பண்ணுங்க. அதே போல சுவாமிக்கு தெய்வ திருமேனிக்கு உண்டான நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி 1 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணையும் 100 கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி தீபமும் ஏற்றிக்கிட்டு வாங்க. அப்போ வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர சனி காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் கிடைக்கும்ன்றது நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் தொடரும். வக்ரமடைந்த சனி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலையில் ப்ரமோஷன், அதாவது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஏற்றங்களின் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய, பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள், செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
உடல் நலத்துல சற்று கவனமா இருங்க. 8ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால ஆஸ்பத்திரி அது மாதிரி விஷயத்துல, அதாவது ஐசியூல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. மருத்துவரின் ஆலோசனை பெற்று செல்வது நல்லது. கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் வரும். அதை தவிர வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும், இருந்தாலும் தடங்களை தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர வந்து இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையில பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், சனி வக்கரமான காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்பு. கீழ்த்தட்டு, அதாவது இந்த சின்னத்திரை பெரிய திரை கீழ்த்தட்டு மக்களுக்கு, கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அங்கீகாரங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பான பதவிகளும் நிச்சயமான பரிணாமங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி வக்கரம் கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனியினால கௌரவத்துக்கு பங்கம், பொருளாதார விரயம், உடல் நலத்தில் தொந்தரவு அத்தனையும் அவதிப்பட்டு இருந்தீங்க. அதை விட்டு விடுபட்ட காலகட்டங்கள் 6 மார்ச் 2026. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார். 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது உங்களுடைய புகழுக்கு பங்கம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியதுல இடைஞ்சல்கள் இருந்துச்சு. இப்ப 5ஆம் இடத்துல உண்டான சனி பகவான் வக்ரமாகி பலம் இழந்து போயிட்டாரு. அப்ப பலம் இழந்து போனதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற காலம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 15/7/2026 30/11/2026 உள்ள 139 நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புகழில் பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் மூலியமா ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் 15/7/2026 30/11/2026 நடக்குமா? நடக்கும். சரி, அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ல் இருந்துகிட்டு உங்களுடைய 7ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறார். ராசிக்கு 7ஆம் இடம். கணவர் மனைவி கடந்த காலகட்டங்களில் டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு இருந்துச்சு, கருத்து வேறுபாடு வந்துட்டு இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு நேர் எதிர்மாறா லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய காலகட்டங்கள். அப்ப அங்க இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதுனால, அவரே பலம் இழந்து பார்க்கறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த ஒற்றுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது எப்படி சாமி அப்படின்னாக்க, குரு பகவானானவர் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவரே உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அதே போல அங்க 5ஆம் இடத்துல உண்டான சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த தடை தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. 5ஆம் இடத்துல உண்டான சனி பகவான புத்திரக்காரனான குரு பகவான் விசேஷ பார்வை உச்சம் பெற்று பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற குழலிநிதி யாழிநிதி எம்மக்கள் குரல் கேளாதோ அப்படின்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். சரி, சனி பகவான் உங்களுடைய ராசியில 5ஆம் இடத்துல இருந்துகிட்டு அவருடைய சப்தம பார்வையாக ராசியோட 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடமான தனுர் ராசிய 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. இந்த 2 பார்வைகளும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருவாங்க விருச்சிக ராசிக்கு அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை குருவின் பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கிறது. சனி இப்போ வக்கரகதி அடையாது 5ஆம் இடத்துல. இதன் மூலியமாக பார்த்தேன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரும். ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறேன். வக்கரகதி அடைந்த சனி பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். என்ன அப்படின்னா, எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தின் மூலியமாக அதீதமான பணவரவு இருக்கும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கிறார். அதை தவிர ராசிக்கு 2ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பேச்சில் சற்று பொறுமை இருக்க காப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நீங்க பேசுறது வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் வந்து பார்க்குறது. இருந்தாலும் மூத்த சகோதரர்களோட பேச்சில் கொஞ்சம் இணக்கம் கொஞ்சம் தேவை. அதில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. லாபங்கள், தொழிலில் லாபங்கள், அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கு. மேல்நாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரிஸ், பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. குரல்ல வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பாடகர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பாடக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிமையான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னாக்க திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான வழிபாடு. இதை தவிர வேப்ப மரத்துல குடிகொண்டிருக்கக்கூடிய அம்மன்களை வணங்குறதும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அம்மனுக்கு எப்பொழுதுமே வேப்ப மரம்ன்றது மிக முக்கியமானது. அதே போல சமயபுரத்தில் உள்ள சமயபுரத்து அம்மனை வழிபடக்கூடியதும் மிக மிக சிறப்பாக இருக்கும். கிடைக்கக்கூடிய பலனின் தன்மையை குறைக்கும் பொழுது அவங்கள்ட்ட சரணாகதி அடையும் போது ஒன்று சமயபுரத்தம்மன் அல்லது வேப்ப மரத்தில் உள்ள அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் இந்த 3 பேர்ட்டையும் சரண்டர் ஆகும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை கூட்டுவாங்களே தவிர குறைக்க மாட்டாங்க. சாமி சமயபுரம் இதே மாதிரி திரௌபதி அம்மன் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, வீட்லேயே ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். இது சனி பகவானுடைய காயத்ரி. இந்த சனி பகவானுடைய காயத்ரியை 15/7/2026 30/11/2026 வரையிலும் ஒவ்வொரு நாளின் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 மிக குறைந்தபட்சம் 8 முறை ஜெபிச்சுட்டு வந்தா வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். இதை தவிர வீட்டிற்கு வரக்கூடிய காகங்களுக்கு சுடுசாதம் வச்சு வணங்குங்க. சுடுசாதம் வைக்கிறது அப்படின்றது காகத்துக்கு வைக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களை வணங்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல எள் தானம் பண்ணுங்க. அதே போல இரும்பு தடி, அந்த ஊனமுற்றவர்களுக்கு இரும்பு தடி வாங்கி கொடுங்க. அதே போல எண்ணெய் தானம் பண்ணுங்க. அதை பார்த்தோம்னாக்க அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு தானம் வாங்கி கொடுங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க எம்பெருமான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 2 இறைவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று எம்பெருமான் விநாயகர், அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர். இவங்களை ஒவ்வொரு நாளும் வணங்குங்க. அதே போல விநாயகர் அகவல்கள், அதே போல விநாயகருடைய பாட்டுக்கள், அதே போல அனுமன் சாலிசா போன்றவர்களை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாலும் வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா பொதுவாக சொன்னீங்க. அதாவது இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறதுனால உங்களுடைய புகழுக்கு சற்று களங்கம் வரும். குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், கவலைப்பட தேவையில்லை. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா தொழிலில் அதீதமான லாபங்கள் வரும், பணம் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிரச்சனைகள் சுமூகமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது.
மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடுகள் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த காலமான சனி வக்ர காலம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. குரு இப்போ உச்சம் பெற்று போயிருக்கார். இப்போ 15/7 அன்னைக்கு பார்த்தேன்னா குரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். வக்கரம் பெற்றது பெரிய விசேஷம். ஏன்னா 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பார்த்தேனால் இவ்வளவு நாளா வீட்டின் மூலியமாக பிரச்சனை. வீட்டின் மூலியமாக பிரச்சனைனா புதுசா வீடு வாங்கிறது, அது தவிர பழைய வீட்டை விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். தாயின் உடல்நிலையில பின்னடைவு இருந்திருக்கும். இப்ப பார்த்தோம்னா சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய மாறுதல் வராது, இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்கும். அதாவது புதுசா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக மன கிளேசத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால மனக்குழப்பங்கள் வரும், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 10 தரம் 20 தரம் படிக்கிறதன் மூலியமாகத்தான் மனசில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை வேற பார்க்கிறார். இவ்வளவு நாளா உடல்நலத்துல பின்னடைவு இருந்தது. ஏன்னா சனி பகவான் நேரடியாக பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ 10ஆம் பார்வையாக வக்கரம் பெற்ற சனி பார்க்கறதுனால சற்று உங்களுடைய உடல்நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்துல மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும். சனி பார்வையினால், வக்கரகதியினால சனி பார்க்கறதுனால உடல்நிலையில பின்னடைவு இருந்து சற்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து பணியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த அதாவது தங்கத்தினுடைய நகாசு வேலைகள் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம். சரி, இந்த வக்கர சனியினுடைய பார்வைகள், அதாவது வக்கர சனியின் பார்வை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல விழுது, 10ஆம் இடத்துல விழுது மற்றும் உங்களுடைய ராசியிலேயே விழுது. இப்போ உங்களுடைய ராசியிலேயே விழும் பொழுது உடல் நலத்துல பின்னடைவு எவ்வளவு நாளா இருந்தது சற்று ஏற்றமாக இருக்கும்னு சொல்லிட்டோம். மிச்சப்படி 6ஆம் இடமும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் சனியினுடைய வக்கர சனியின் பார்வை எந்த விதமான மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. இப்ப சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரமாயி அவருடைய தன்னுடைய விசேஷ பார்வையா 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசியின் 6ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்கிறாரு. நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பணவரவு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அந்த பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்ரத்தினால படல் உண்டு. சரி, இதை தவிர சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானமான கன்னியை பார்க்கிறார். கன்னியில உள்ள புதன் ஏற்கனவே நட்பு வீடு, புதனுக்கு சனி நட்பு. அப்ப 10ஆம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல தனுர் ராசிகளுக்கு பட்டு தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ புதிய வியாபாரங்கள் விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரான்ச்சைசி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எடுக்கின்ற வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்துகிட்டு வக்ரகதியாகி உங்களுடைய ராசியை உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய இடத்தின் அதிபதியான குருவையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்துல
காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தோம்னாக்க தனுர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மூட்டு, காலு, இடுப்பு, பெண் உறுப்பு, பிறப்புறுப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இடங்கள்ல கடந்த காலகட்டங்களில் உபாதைகள் இருந்துச்சு, அந்த உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் படித்தளவுக்கு வெளியில உணவு சாப்பிட்றதை தவிர்க்கிறது மிக சிறப்பா இருக்கும். காமன் டாய்லெட்டை அவாய்ட் பண்றதும் சிறப்பா இருக்கும். ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல இருந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துறது மற்றும் வெளியில உணவுகள் சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு தசாநாதன் அல்லது புத்திநாதன் அல்லது அந்தரநாதன் அல்லது சூட்சுமநாதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க வணங்க வேண்டியது எம்பெருமான் சாஸ்தா. சாஸ்தா அப்படின்றத பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஐயனார் என்று வழிபடக்கூடியவங்க. சாஸ்தா அப்படின்றது ஐயப்பனையும் குறிக்கக்கூடியது. நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் தீபம் போடுவாங்க. அந்த எல் தீபம் போட்டு ஐயப்பனுக்கு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் உள்ள தண்ணியை கொட்டிட்டு அதில் எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எப்போலேருந்து 15/7/2026 30/11/2026 வரையிலும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயில், அதுக்கு பேர் நிராஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நிராஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு தேங்காயை உடைச்சிட்டு அதுல உள்ள தண்ணியை கொட்டிட்டு அதுல எல் தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகும். சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டிலேயே ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை ஒவ்வொரு நாளும் நிர்மால்ய நேரமான காலையில 4 to 6 இந்த மூல மந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க. காயத்ரி, சனி பகவானோட காயத்ரியை. இதை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள சனீஸ்வர பகவானுக்கு உண்டான கடைசி மாசத்துல வர கடைசி சனிக்கிழமையில எள் சாதம் அல்லது தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர டெய்லி காகத்துக்கு சுடுசாதம் வச்சு விநியோகம் பண்ணிட்டு வாங்க. காகத்துக்கு சுடுசாதம் வைக்கும்போது நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒவ்வொரு குறைகளும் தீருமா? ஒவ்வொரு குறைகளும் தீரும். சரி, தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்களை கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, பொதுவா சொன்னீங்க தனுசை பொறுத்தவரை சற்று மூச்சு விடக்கூடிய காலம். இவ்வளவு நாளா ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு அர்த்தாஷ்டம சனி நடத்தின்னு வர்றார். உடல் நலத்துல பின்னடைவு, எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு பின்னடைவு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு, இது எல்லாம் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மேன்மை வரக்கூடிய வாய்ப்பு, புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, டிராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது போக்குவரத்து நிறைய அதிகமாக இருக்கும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையில சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய உடல்நலத்திலையும் சற்று ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம், புதிய கடன், புதுசா வீடு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய, புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்க போகுது. புதுசா வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதுசா கம்பெனி அந்த மாதிரியான பிரைவேட் ஜாப்ஸ்ல போகக்கூடிய வாய்ப்புகள், பிரைவேட் ஜாப்ஸ்ல மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் பார்த்தீங்களா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த சனி வக்ர காலத்தில் ஏற்படும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.